நீங்கள் சீமான் இந்த திராவிடத்துக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பெரியார் ஒரு பக்கத்தில் பார்த்தால் ஒரு பல சிந்தனைகளின் ஒரு மொத்த வடிவம், இன்னொரு பக்கத்தில் குழப்பங்கள், நிறைய குழப்பங்கள். வேலினுக்கும் பாருங்கள், வேலிக்கு நிர்வாண சங்கம் ஒன்று இருந்தது. அந்த காலத்துல பெரியார் நிர்வாண சங்கத்தில் சேர்ந்து நிர்வாண படமே எடுத்திருக்கிறார். அதை வெளியும் விட்டிருக்கார் விடுதலையில. கோட்பாட்டு ரீதியாக பெண்களுடைய பிரச்சனையை அவர் அணுகல, சம்பவங்களின் அடிப்படையில அந்த வளர்ச்சி அவர்கிட்ட இருக்கல. பெண்கள் அவர் எப்படி பார்த்தார் என்றால், ஆண்கள் மாதிரி பெண்கள் இருந்தால் விடுதலை கிடைக்கும் உணர்வு அவர்கிட்ட இருந்தது. முடிகளை வெட்டலாம், முரண்பாடுகளும் சிந்தனைகளின் இந்த பிறழ்வுகளும் சரியான கருத்துக்களும் கொண்ட ஒரு நபராக பெரியாரை ஏதாவது ஒரு பழியை சொல்ல வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் சீமான் கருத்துக்கள் வைக்கப்படுகிறதே அல்லாமல் சீமான் மிக மோசமானவரான ஒரு சந்தர்ப்பவாதி போலியானால். ஆனால் சீமான் பெரியார் பற்றி வைக்கிற கருத்துக்கள் உண்மையான கருத்துக்கள். பெரியாரையும் பேசுகின்ற நான் நிறைய பேரை பார்த்துக்கேன். தங்களோட சொந்த வாழ்க்கையிலே நேர்மை, சொந்த உறவுகளுக்கு நேர்மை, பரஸ்பரம் ஆணும் கொண்டும் மிகத்தான் செய்யறாங்க. பெரியார் கற்பப்பையை அகற்றி சொன்னார் என்றதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் பெரியார ஒரு கருத்தியல்வாதியா ஏற்றுக்கொள்ள தானே. பெரியாருடைய தாக்கம் ஈழ விடுதலை போராட்டத்திலையும் இருந்தது. ஆனா புலிகளிட்ட அந்த பெரியார் கட்டாயம் இருந்திருக்கும். ஏன்னா பெரியார் ஒரு புலிகளுக்கு முழுக்க பின்புலமா இருந்து திராவிட இயக்கம். இன்னொரு சாரால் சீமானும் கூடாக பிரபாகரனையும் விடுதலை புலிகளை மீண்டும் பேச வைப்பதற்கு கூடாக தங்களுடைய தனிப்பட்ட நலங்கள், பொருளாதார நலங்களை பேணுவதற்கான ஒரு நபராக சீமான பயன்படுத்தினார். நாட்டிலேயே ஒரு சட்டசபை உறுப்பு, சட்டசபையினுடைய அங்கத்தவராக வர முடியாத சீமான் இந்த கட்சியால தமிழ் மக்கள் எந்த உரிமையை பெற்றுக் கொடுக்கும். சீமான் தன்னுடைய பிரச்சாரங்களுக்கு பிரபாகரனும் பெரியாருக்கு எதிரானவர் என்ற ஒரு புரளியை கிளப்பி இருக்கிறார். அப்ப நண்பர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் பேச இருக்கிற முக்கியமான விஷயம், தற்பொழுது தமிழ்நாட்டில் கொழுந்துவிட்டு இருக்கின்ற பெரியார் சீமான் பிரபாகரன் தொடர்பாக கலந்துரையாட இருக்கின்றோம். எம்மோடு கலந்துரையாட வந்திருப்பவர் உங்களுக்கு மிகவும் அறிமுகமான தோழர் அசோக் யோகன் கண்டமுத்து. அவர் தமிழக அரசியலிலும் சரி, இலக்கியங்களிலும் சரி, சமூக ஆய்வுகளிலும் சரி மிக முக்கியமான பல்வேறு கருத்துக்களை முன்வைத்து வருபவர். அவரோடு நாங்கள் இணைந்து கொள்கிறோம். வணக்கம் அசோக். வணக்கம் ஜெயபாலன். என்னென்னால் எனக்கு அறிமுகத்துல சொன்னது போல இந்த பெரியாருடைய விஷயம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில திராவிடம் ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்டமைப்பை வச்சிருக்குது. கடந்த இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு பிறகு இப்பட்ட காலங்கள்ல இந்த திராவிடம் மிக உறுதியாக இருக்குது. அதை மீறி போக இயலாத ஒரு நிலைமை ஒன்று இருக்குது. அப்படி இருக்கைக்குள்ள சீமான் வச்சிருக்கிற இந்த பெரியாருக்கு எதிரான விஷயங்கள் எவ்வளவு தூரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? அதாவது சீமான் மட்டுமல்ல, பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டுடைய ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கின்ற ஒரு முகமாகவும் இதை பார்க்கக்கூடியதாக இருக்கு நினைக்கிறேன். உங்களுடைய பார்வை எப்படி இருக்கு இந்த விஷயத்துல? பெரியார் பற்றி நாங்கள் கதைப்பதானால் அவரை புரிந்து கொள்வதற்கு பல்வேறு தளங்களுக்கு சென்று வர வேண்டியிருக்குது. பெரியார் பல்வேறு அவதானிப்பதற்கூடாகத்தான் பெரியாரினுடைய புரிதலை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். பெரியார் ஒரு பக்கத்தில் பார்த்தால் ஒரு பல சிந்தனைகளின் ஒரு மொத்த வடிவம், இன்னொரு பக்கத்தில் குழப்பங்கள், நிறைய குழப்பங்கள், முரண்பாடுகளும் சிந்தனைகளின் இந்த பிறழ்வுகளும் சரியான கருத்துக்களும் கொண்ட ஒரு நபராக பெரியாரை எல்லாருக்கும் இருக்கிற இயல்பு தானே. ஒரு மனிதன் என்றால் அதுல ஒரு சரியான விஷயம் இருக்கும், பிறழ்வான விஷயங்களும் இருக்கும். எந்த விஷயத்துல அவர் கூடுதலாக நிற்கிறார்? இது கருத்துக்கள் ரீதியாக 60 வீதத்தில் நிற்கிறாரா, பிறழ்வுகள் ரீதியாக 10 வீதத்துல இருக்கிறாரா? நாங்கள் ஒருவரும் கடவுள் இல்ல தானே, மனிதர்கள் தானே. பெரியாரை பொறுத்தவரை பெரியார் கோட்பாட்டாளர் அல்ல. பெரியார் ஒரு சீர்திருத்தவாதி, கருத்தியல் சார்ந்தவர். அவர் சிந்தனைகளை கோட்பாட்டில் உருவாக்குபவர் அல்ல. வெவ்வேறு காலகட்டத்தில் சொல்லப்பட்ட பல்வேறு கருத்துக்களை உள்வாங்கி அவர் தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். அதில் நிறைய தவறுகளும் இருக்கலாம், சரிகளையும் இருக்கலாம். அதே நேரம் ஒரு நபர் தொடர்பாக நாங்கள் கருத்துக்களை முன்வைக்கும் போது, விமர்சனங்களை எதிர்வினை முன்வைக்கும் போது அவர் வாழ்ந்த காலகட்டத்தை கவனத்தில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. பெரியார் நூற்றாண்டு முடிந்து விட்டது. பெரியார் 75 வருடங்களுக்கு முன்னால் வைத்த கருத்துக்களை இன்றைய காலகட்டத்தில் கண்ணோட்டத்துக்கூடாக பார்த்தோமானால் அதில் தவறு இருக்க முடியும். ஆனால் அன்றைய காலகட்டத்தின் அரசியல் கால சூழல், சமுதாய பின்னணி, கலாச்சார பின்பணி, பண்பாடுகளின் அடிப்படையில பெரியார் சொன்ன கருத்துக்களை நாங்கள் பகுப்பாய் செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படி பார்த்தோம் என்றால் அன்றைய காலத்தின் பெரியாருடைய கருத்துக்கள் மிகவும் புரட்சிகரமான கழக குரலாக பல்வேறு முற்போக்குத்தனம் இருந்ததாகத்தான் இருந்திருக்கிறது. குறிப்பாக பெரியார் எடுத்தால் பெரியார் பெண்கள் விடயத்தில் 25 வருடங்களுக்கு முன்னால் இந்திய சமூகத்தில் பெண்களின் அடக்குமுறைகள், பெண்களுக்கான திணிப்புகள், கொடுமைகள், தீண்டாமைகள் நிறைய இருந்திருக்கு. அந்த காலகட்டத்தில் பெரியார் பெண் விடுதலை பற்றி, பெண்கள் பற்றிய சிந்தனை என்றது உண்மையிலேயே பெரிய வித்தியாசமானது, வரவேற்கத்தக்கது. உலக வரலாற்றில் மார்க்சியத்தை எடுத்துக்கொண்டால் மார்க்சியம் வர்க்க போராட்டங்கள் பற்றி தான் கதைக்குது. பெண்ணியம் பற்றிய கூடுதல் அக்கறை அவங்க சொல்லவில்லை. ஆனா பெரியார் பெண்ணுரிமையை முன்னிலைப்படுத்தி பேசியவர்கள்
முக்கியமானவர். அதில் நிறைய தவறுகள் இருக்கலாம். பெரியாருடைய கருத்துக்கள், குறிப்பாக பெரியார் பெண்ணுரிமை பற்றி பேசுவதற்கான அடிப்படை கருத்தா இருந்தது வந்து அமெரிக்க எழுத்தாளரான கெதிரி மேயோ என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் இருந்தவர், கேள்விப்பட்டிருப்பீங்க. 1927 வந்து மதர் இந்தியான ஒரு புக்கா எழுதுறார். அந்த புத்தகம் வந்து பிரிட்டிஷார் அந்த காலத்துல இந்திய காங்கிரசுக்கும் காந்திக்கும் நேருக்கும் மிக மன உளைச்சல தொந்தரவு கொடுத்த புத்தகம் அதை சொல்லலாம். அது வந்து இந்தியாவுடைய மூட நம்பிக்கைகள், பல்வேறு கடவுள் நம்பிக்கைகள், மூட நம்பிக்கைகள், பெண்களுக்கு எடுக்கப்படுற கொடுமைகள், சகல விடங்களையும் தோலெடுத்து காட்டின ஒரு புத்தகம். அவ வந்து புள்ளி விவரங்களோடு பத்திரிகையாளர் இருந்து கொண்டு இந்தியாவுடைய சகல பிரதேசங்களுக்கும் போய் வந்து இந்த புத்தகத்தை வெளியிடுறார். அப்ப அவர் மீது அந்த எழுத்தாளர் மீது பிரிட்டிஷ் உளவாளி என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட அந்த புத்தகம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மிக சாதகமான போன புத்தகம். அந்த புத்தகத்தை மையமா வைத்துக் கொண்டு தான் பெரியார் பல்வேறு கருத்துக்களை வைக்கிறார். பெண் தொடர்பாக, பெண் சிசுக்கொலை, பெண்கள் கொடுமைகள், சகல விடயங்களும், தீண்டாமை, இந்து சமூகத்தின் பெண்கள் ஒடுக்கப்படுற தன்மை தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை வைக்கிறார். அதுக்கப்புறம் என்ன செய்யறான பெரியார் வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்குறார். முதல் காங்கிரஸ்ல முறைப்பட்டு சுயமரியாதை இயக்க தொடங்குற காலகட்டத்தில் அவர் ரஷ்யாவுக்கு போறார். 1931 ஆண்டு நான் நினைக்கிறேன், ஒரு வருஷம் உலக சுற்றுலாவுக்கு போறார். அப்ப அவர்கள் ரஷ்யாவுக்கு போன போது அவருக்கு பெரிய ஆச்சரியமான விஷயங்கள் அங்க இருக்குது. அப்ப அங்க தொழிலாளர் நலன்கள், பெண்கள் உரிமைகள், விகாரத்து பெற்ற பெண்களுக்கான சமூக நலன்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, பல்வேறு விஷயங்கள் அவருக்கு கிடைக்குது. அவருடைய நண்பர் அனுபவ அறிவுன்றது வலு முக்கியம் தானே. அந்த அதுல இருந்து தானே அவர் தன் கருத்துக்களை முன்வைக்க வாரார். அவர் வெறுமனே மதர் இந்தியாவை வாசிச்சுட்டு அவர் கருத்துக்களை வச்சாரன்னு சொல்லலாத. அவர் பல்வேறு விஷயங்கள், பல்வேறு இடங்களுக்கு போய் பல்வேறு நபர்களை சந்திக்கிறார், பல்வேறு ஆக்களை கலைக்கிறார், இடதுசாரி கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய பல்வேறு முகாங்களுக்கு போறார். அவருக்கு பெரிய ஒரு அறிவுத்தளம் ஒன்று கிடைக்குது. அதுவரையும் சுயமரியாதை இயக்கம், நாத்திக சங்கத்திலாம் இருக்க. அவர் அழைத்தது வந்து நாத்திக சங்கம், ஐரோப்பாவுக்கு அழைத்தது நாத்திக சங்கம். அப்ப அதுவரையும் அவர் இடதுசாரி கருத்துக்கள் பெருசாக ஆர்வம் கொள்ள இல்லை. ஆனா அதே நேரம் வந்து ராமநாதனுக்கு இடதுசாரி ஆர்வம் இருந்ததால பெரியாரோடு சேர்ந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டி அறிக்கையினுடைய ஒரு குறிப்பிட்ட பக்கங்களை மொழிபெயர்த்து விடுதலை பத்திரிகையில் வெளியிடுறார். அது கூட தான் ரஷ்யாவுக்கு போறதுக்கு ஆர்வம்லாம் வருது அவருக்கு. அப்ப ரஷ்யாவுக்கு போயிட்டு அவர் வேலினுக்கும் பாரார். வேலிக்கு வந்து நிர்வாண சங்கம் ஒன்று இருந்தது. அந்த காலத்துல பெரியார் வந்து நிர்வாண சங்கத்தில் சேர்ந்து நிர்வாண படமே எடுத்திருக்கிறார். அதை வெளியும் விட்டுருக்கார் விடுதலையில. அப்ப ஒரு புரட்சிகரமான வித்தியாசமானால் அப்ப அந்த சிந்தனைகளில் இருந்து தான் அவருடைய பெண் விடுதலை, பெண் கருத்துக்கள் வருது. ஆனா அவர்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது கேட்டால், கோட்பாட்டு ரீதியாக பெண்களுடைய பிரச்சனையை அவர் அணுகல. சம்பவங்களின் அடிப்படையில அந்த வளர்ச்சி அவர்கிட்ட இருக்கல. உதாரணமா வந்து பெண்கள் அவர் அப்படி எப்படி பார்த்தார் என்றால், ஆண்கள் மாதிரி பெண்கள் இருந்தால் விடுதலை கிடைக்கும் உணர்வு அவர்கிட்ட இருந்தது. முடிகளை வெட்டலாம், ட்ரௌசர் போட்ட அதுல கருத்து வந்து ஆண்கள் சீமான் போன்றாக்கள் வைக்கிற கருத்து கேட்டால் அவர் அந்த முடியை வெட்ட சொன்னார். பெண்களை போல ஆண்கள் போல உடை அணிக்க சொன்னார் என்று கருத்து கூட அவர் என்ன சொல்ல வரான்னு கேட்டால், ஆண்களுடைய அந்த ஆண்களுக்கான அந்த சம உரிமை பெண்களுக்கும் கிடைக்கணும் என்று சொல்றாருடைய ஆணாக மாறணும் என்று அவர் சொல்லல. ஆணுக்குரிய இல்ல. இப்ப பெரியாரும் அப்படி சொன்ன மாதிரி தெரியல தானே. இப்ப என்னென்றால் பெண்கள் தங்களை எப்படி கட்டமைக்க போறார்கள் முற்றுமுழுதாக அவர்களுடைய விருப்பம். அதுல நாங்க யாரும் தலையீடு செய்ய அவசியம் இல்லை. ஆனால் சில பெண்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட பெண்கள் வந்து இந்த தலைமுடியை வெட்டுகின்றது, ட்ரௌசர் போடுகின்றது, இது வந்து அவர்களுடைய வாழ்க்கையை இலகுபடுத்துறதுக்காகத்தானே அவர்கள் வச்சுக்கிறார்கள். வேலை செய்யறதுக்கோ ஏதோ போய் வரத்துக்கு. என்றால் கலாச்சார ரீதியாக அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஆடை அணிகளும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, அவர்களை சில விஷயங்களோட ஒடுக்குறதுக்கு தானே பாவிக்கப்பட்டிருக்குது. அது தலைமுடியா இருக்கலாம், சேலை கட்டுறதா இருக்கலாம். அப்ப அதை வந்து எதிர்க்கிறதுன்றது அதுல என்ன பெரிய தவறு இருக்கு? இல்ல, சீமானை பொறுத்து சீமான் அதை புரிந்து கொண்ட தவறு. இப்ப உதாரணமா வந்து கருப்பையை எடுக்கணும் பெரியார் பேசினதுக்கு அடிப்படை காரணம் வந்து, பெண்களை நீங்கள் குழந்தை பிறக்கும் இயந்திரமாக பயன்படுத்துகிறது. அவங்களுக்கு குடும்பத்துல சுதந்திரம் இல்லை, சம உரிமை இல்லை. அந்த சம உரிமை பெண்களின் அடக்குமுறையினுடைய குறியீடாகத்தான் கருப்பை அவர் பார்த்தாருடைய, கருப்பை அகற்றணும் என்று சொல்லி வியாக்கணம் கொடுக்கல. இல்ல, நினைக்கிறேன் சீமான ஏதாவது ஒரு பழியை சொல்ல வேண்டும் அல்லது எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில தான் சீமான் கருத்துக்கள் வைக்கப்படுகிறதே அல்லாமல் சீமானுடைய கருத்தியலுக்கு ஒரு தளம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. குற்றச்சாட்டாக வைக்க முடியலையே. அவர் விஞ்ஞான பூர்வமாக பெரியார் ஏன் சொன்னார் என்றதை கொள்ள முடியல. கோட்பாட்டு பெரியார் ஏன் அந்த பெண்கள் தொடர்பாக கலைத்தார், கருப்பை ஏன் எடுக்கணும் என்று சொல்லி சொன்னார். இப்ப மதுபான அருந்தல் தொடர்பான பிரச்சனைகள் வருது. பெரியார் வந்து தன்னுடைய தோட்டத்தில் இருந்த தென்னந்தோப்புகளை 180-200 தொண்ணங்களை வெட்டுறார். வெட்டுதல் என்றது தவறான வழிதான். வெட்டாமல் அவர் அதை மறுத்திருக்கலாம். என்ற தோட்டத்துக்குள்ள நீங்கள் கல்லறக்க போனாங்க. ஆனால்
அதோட குறியீடாத்தான் அவர் பயன்படுது. அந்த காலகட்டத்தில் அவருடைய வளர்ச்சி அவர்கிட்ட இருக்குல்ல. அவருடைய பெரிய திறமை கேட்டா மார்க்சிசம் ஒரு கோட்பாட்டு ரீதியானது, விஞ்ஞானபூர்வமாக நிர்வகிக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் இருக்குது. பெரியார் அந்த காலகட்டத்தில் மார்க்சியத்தின் மீது ஆர்வம் இருந்தது ஒழிய அவர் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர் இல்லை. மார்க்சியத்தினுடைய அடிப்படை தன்மையில ஒரு ஆய்வுக்குரிய தன்மை அடிக்கட்டுமானம், மேல் கட்டுமானம். ஒரு சமூக பொருளாதார ஆய்வு ஒன்று செய்யணும் என்று சொன்னால் சமூகத்துல இந்த சமுதாயத்தினுடைய அரசியல் ரீதியாக பொருளாதார ரீதியாக சமூகத்தினுடைய அடிக்கட்டுமானம், மேல் கட்டுமானத்தை ஆராய்வது கூடாகத்தான் அந்த சமுதாயத்தை புரிஞ்சு கொள்ள முடியும். பெரியாருடைய காலகட்டம் அந்த அளவுக்கு பெரியாருக்கு அறிவை கொடுக்கல. ஆனால் பெரியார் சம்பவங்களின் அடிப்படையில், உதாரணம் அவர் காணுகின்ற சம்பவங்களின் ஒடுக்குமுறையின் அடிப்படையிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார். அதே சில விமர்சனங்கள் இருக்கலாம். பெரியாருடைய கருத்துக்களை இன்றைக்கு பெரியாரியல் அல்லது பெரியாரிசம் ஏன் இன்றைக்கு வரைக்கும் இருக்குண்டா, அந்த கருத்துக்களை பெரியார் என்ன முறையில சமூகம் ஏற்றுக்கொள்ளணும் என்று நினைச்சதோ அந்த முறையில தான் அந்த சமூகம் அதை ஏற்றுக்கொண்டிருக்கு. பெரியார் கற்பப்பையை அகற்றி சொன்னார் என்றதுக்காக தமிழ்நாட்டு மக்கள் பெரியார என்ன சொல்றது ஒரு கருத்தியல்வாதியா ஏற்றுக்கொள்ள தானே. பெரியார் என்ன சொன்னார் என்ற கருத்தின் அடிப்படையில தான் மக்கள் பெரியாரை ஏற்றி வச்சிருக்கிறார்கள். ஆனால் பெரியார விமர்சிக்க வாரவர்கள் தான் இந்த சீண்டல் வேலைகளை செய்கின்றார்கள் அல்லது இந்த சில்லறைத்தனங்களை செய்கிறார்கள். அதனுடைய தமிழக மக்கள் இன்றைக்கும் பெரியாரிலே ஒரு மிகப்பெரிய கௌரவத்தை வச்சுக்கிறார். அதனால விரும்பியோ விரும்பாமலோ இன்றைக்கு திராவிடர் இயக்கங்கள் தானே இன்றைக்கும் ஆட்சி அதிகாரத்தை வச்சிருக்குது. அதுக்காக அவர்கள் செய்ததெல்லாம் நான் சரியொன்று சொல்ல வரையில. ஆனா அதுக்கு பின்னுக்கு இந்த பெரியார் போட்ட அத்திவாரம் என்று ஒன்று இருக்குதானே, அத அத்திவாரத்தை உடைக்கிறதுக்காக இவர்கள் இன்றைக்கு பெரியார அடிக்க பார்க்கிறார்கள் என்றுதான் என்னால புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. உங்க புரிதல் சரி. அதே நேரம் நாங்க இன்னொரு பக்கத்துல பார்க்கணும், பெரியாருடைய சிந்தனைகளை, பெரியாருடைய கருத்துக்களை முன்னெடுக்கின்ற நபர்கள் போலிகளாக இருக்கின்ற தன்மைகளால இவர்களுக்கு சாதகமாய் போய்விடுது. நீங்கள் பாத்தீங்கன்னா பெரியாருடைய உண்மையான கருத்துக்களை, முந்தியான சிந்தனைகளை முன்னெடுக்கிற ஒரு சாரா இருக்கிறார்கள். இந்தியா தமிழகத்தை பொறுத்தவரை இந்த பாராளுமன்ற அமைப்புகள், பாராளுமன்ற சட்டசபை தேர்தல் அரசியலுக்குள்ள போக்குல போலித்தனமா தான் இருக்கிறாங்க. இப்ப நீங்கள் உண்மையிலேயே பெரியாருடைய கொள்கையை வெளியே ஏற்றுக்கொண்ட எந்த அரசியல் கட்சியிலும் அங்க இல்ல. இப்ப டிஎங்கேயோ திராவிட கழகமோ யாருமே இல்ல, வீரமணியே இல்ல. அப்ப என்ன நடக்கிறா, தேர்தல் அரசியலுக்காக பயன்படுத்தாங்களுடைய அரசியல் சமூக முன்னேற்றத்துக்காக பெரியார பயன்படுத்தி இருந்தால் இன்றைக்கு இந்தியாவில தமிழகத்துல பெரிய முன்னேற்றம் அடைஞ்சிருக்கலாம். அப்படி அந்த கொள்கை அடிப்படையில தான் அரசியல் நடத்தப்படுதுன்னு சொன்னா இன்னைக்கு உலகத்துல சமாதானம் தானே வந்திருக்கணும். இன்னைக்கு இது தமிழ்நாட்டுல மட்டுமல்ல, உலகம் முழுக்கவே அதுதான் நிலைமை. வைக்கிற கருத்தியல் ஒன்று, அவர்கள் எடுத்துக்கொள்ற நடவடிக்கைகள் முற்றிலும் வேறான. பெரியாரை முன்னெடுக்கின்ற தனிநபர்கள் கூட பெரியாரின் கோட்பாட்டில பெரிதாக அக்கறை கொண்டவர்களாக நேர்மையாக இல்லை தானே. குறிப்பாக நீங்கள் ஆற சொல்ல வருகிற அரசியல் கட்சிகள் பெரியாரிசத்தை வச்சுக்கொண்டு அதுக்கு எதிராக செயற்படுறார்கள் என்று நீங்கள் ஆற குற்றம் சாட்டுறீங்க? இல்ல, பொதுவாக நாங்கள் பெயர்கள் வேண்டாம். பொதுவாகவே பெரியாருடைய கருத்துக்கள் மக்கள் மத்தியில போகாமைக்கான காரணம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க, சமூகம் எப்படி பார்க்க முடியும் கேட்டால், குறைந்தபட்சம் நீங்கள் பேசுகின்ற வார்த்தைகளுக்கு நடைமுறைக்கு ஏற்றுமாறு அதை பேசுகின்ற நபர்கள் ஈடுபட வேண்டும் என்று பார்ப்பாங்க. இப்ப தமிழகத்துல பெரியாருடைய கருத்துக்கள் தேர்தல் காலகட்டத்திலும் புத்தகங்களிலும் இதுல இருக்கிற ஒழிய அது ஒரு சிந்தனையாக அது பெரிய அளவில் பரப்பப்பட்டிருந்தால் மூட நம்பிக்கைகள் பெரியாருடைய அடிப்படை இது கடவுள் மறுப்பு, மூட நம்பிக்கைகள், பெண்ணுரிமை. ஆனா இன்றைய தமிழகத்தை பாத்தீங்கன்னா மூன்றும் பெரிய அளவுல மக்கள் மத்தியில் ஈடுபடல. ஏனென்றால் மக்கள் மத்தியில அதை இதயபூர்வமாக உணர்வுபூர்வமாக கொண்டு செல்கின்ற அமைப்புகள் இல்ல. என்றால் மக்கள் பார்க்கிறார்கள், இவர்கள் பேசுகின்ற பேச்சுக்கும் நடைமுறைக்கும் நிறைய சிக்கல் இருக்கிறது. உதாரணமாக நீங்க தமிழகத்துல பிஜேபியினுடைய இன்றைய வளர்ச்சிக்கு என்ன காரணம்? இன்னைக்கு பெரியார் இருந்த காலகட்டத்தில் இருந்த கோயில்களை விட, மூட நம்பிக்கைகளை விட இன்னைக்கு பல்வேறு மூட நம்பிக்கைகளும் பல்வேறு புது புது அவதாரங்கள் கொண்ட சாமிகளும் கோயில்களும் உருவாகி கொண்டிருக்கின்றன. ஆனால் குறைஞ்சிருக்கணும், குறையில்லை. அடிப்படை காரணம் உண்மையிலேயே ஒரு கோட்பாட்டை, ஒரு சிந்தனையை நாங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போறோம்னு சொன்னால் அதுக்கேற்றவாறு நாங்கள் எங்களை தாழ்வு வச்சுக் கொள்வோம், நேர்மையா இருக்கும். இல்லாத பட்சத்தில் மக்கள் புரிஞ்சு கொள்வார்கள். பெரியார் அப்படி இல்லை. பெரியார் வெளிப்படையாக பெரியாருடைய கருத்துக்களை பாத்தீங்கன்னா, பெரியார் கடந்த இளமை காலத்தில் இருந்த எவ்வளவோ தவறுகளை வெளிப்படையா ஒத்துக்கொள்றார். அவர் சொல்றாரு, நான் மைனரா இருந்தேன், தவறுகள் விட்டேன். ஆனால் எப்போது நான் சுயமரியாதை இயக்கம் தொடங்கினோ, மக்கள் மத்தியில் அரசியலுக்கு வந்தனோ, அந்த காலகட்டத்திலிருந்து நான் மிக நேர்மையான காலனாகவும் மக்களுக்கு உண்மையானவாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்றாரு. அந்த வெளிப்படைத்தன்மை இருக்குத்தானே, நேர்மையாக உண்மையாக இருக்கின்ற வெளிப்படைத்தன்மை இன்றைய எந்த இடதுசாரி இயக்கத்திலையும் பெரியாரிசத்திலும் இல்லை. ஒரு அரசியலாளனுக்கு, ஒரு சமூக அக்கறையாளனுக்கு இது ரெண்டும் அவசியம். ஒன்று, நான் பேசுகின்ற எழுதுகின்ற வார்த்தைக்கு ஏற்றவாறு அந்த சமூகத்துல நடக்கணும். பெரியாருடைய தோல்விக்கும் இடதுசாரி இயக்கத்தின் தோல்விக்கும் இதுதான் பெரிய பிரதான காரணமா இருக்கிறது. பெரியாருடைய சிந்தனையில பாத்தீங்கன்னா, அவர் ஒவ்வொரு விஷயத்திலையும் என்ன பேசுகின்றாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடந்திருக்காரு எல்லா விஷயங்களிலும்.
பெண்களுக்கான பெண் உரிமையை பற்றி பேசிக்கொண்டு பெண்களை அவர் கொடுமைப்படுத்த ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கல. பெண்களுக்கான மிக மரியாதை நீங்கள் நாங்கள் தான் கரைப்பார். இந்த நீங்கள் மேடையில வந்தாதான் அவர் கோவப்பட்டு மிக மோசமான வார்த்தையெல்லாம் மற்ற அரசு ரீதியாக கதைப்பார். ஆனா தனிப்பட்ட வகையில் உரையாடல் வந்து மிக நேர்மையா கதைப்பார். அவர் ஒரே உதாரணம் சொல்லலாம். ரஷ்யாவுக்கு போன ஒரு ஃபேக்டரிக்கு எல்லாம் போறாரு. அவர் அங்க நடக்கிற தொழிற்சாலையெல்லாம் பாக்குறாரு. அப்ப அந்த தொழிற்சாலையில் சம்பளங்கள், அந்த தொழிற்சாலை வந்து கூட்டுறவு சிஸ்டத்துல நடக்குது. அது லாபம் வந்து தொழிலாளருக்கு பகிர்ந்தளிக்கின்ற தன்மை ரஷ்யாவில் போற இடங்களை பாக்குறாரு. அப்படி வந்துடனே அவர் செய்த முதல் வேலை என்று கேட்டார், தன்னுடைய தொழிலாளர்களுக்கு சம்பளம் கொடுத்ததோடு லாபத்திலிருந்து அந்த பகுதியிலும் தொழிலாளர் கொடுக்கிறார். அப்ப நடைமுறைப்படுத்துகிறார். இதை நாங்கள் மற்றவர்களை எதிர்பார்க்கலாமா? பெரியாருடைய அந்த சிந்தனைகளையும் அவருடைய கருத்துக்களையும் நேர்மையாக கொண்டு போயிருந்தால் இவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்கலாம். அடுத்தது அவர் ஃப்ரீடம் செக்சுவல் என்று சொல்றார். பெரியார் சொன்ன பாலியல் சுதந்திரம் என்றது வந்து ஆரோக்கியமானது. ஒரு ஆணும் பெண்ணும் விரும்பும் பட்சத்துல காதலிக்கலாம், திருமணம் செய்யலாம். ஆனால் அதை வச்சு கொண்டு ஃப்ரீடம் செக்சுவல் என்றது வந்து பாலியல் சுரண்டலாக ஆண்களும் பெண்களும் செய்து கொண்டிருக்காங்க. இன்றைக்கு பல்வேறு பெண்களுடைய வீழ்ச்சிக்கும் ஆண்களுடைய வீழ்ச்சிக்குமான அடிப்படை காரணமா இருக்கிறது வந்து அதாவது காதல் திருமணங்கள் எல்லாம் காரணமா இருக்கிறது இந்த நம்பிக்கை. அவர் சொல்றார் குடும்பம் தற்கப்படவும். மார்க்சியம் சொல்றது குடும்பம் தற்கப்படவும் என்று. குடும்பம் வந்து அடக்குமுறை, குடும்பத்தில் ஆணாதிக்கம் இருக்கிறது. இந்த பல்வேறு கருத்துக்கள் இருக்கு, அது உண்மை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் குறைந்தபட்சம் ஒரு சட்ட ரீதியாக எங்களை காப்பாற்றக்கூடியது குடும்ப அமைப்பு தான். அந்த குடும்ப அமைப்பை இன்றைய காலகட்டத்தில் எப்படி வைத்துக் கொள்கிறாங்க, ஒரு ஜனநாயகபூர்வமான சுதந்திர அமைப்பாக குடும்பத்தை நாம் உருவாக்கணும். அதுக்கு சுதந்திரமான உரையாடல் இருக்கணும், ஜனநாயக பண்பு இருக்கணும், ஆண் பெண்ணுக்கான உறவு நிலையில வந்து ஒரு சுதந்திரம் சமத்துவம் இருக்கும். அதை குறைந்தபட்சம் குடும்பங்களுக்கு கொடுக்கணும். அப்ப குடும்பத்தில் இருக்கிற ஆணும் பெண்ணும் வந்து நேர்மையாக உண்மையாக ஆளுக்கள் இருக்க வேண்டும். குடும்ப உறவுகள் உடைவுகளுக்கு காரணமா இருக்கிறது வந்து இந்த சிந்தனைகளை வந்து தவறாக புரிந்து கொண்டு மிக திறமையான மார்க்சியவாதிகள் மார்க்சியத்தை புரிந்து கொண்டு மிக நிறைவான செயல்படுகின்ற மார்க்சியவாதிகள் குடும்பங்களை வந்து இந்த முரண்பாடுகள் எங்கேயும் இல்லை. பெரியாரை புரிந்து கொண்ட குடும்பங்கள் எங்கேயுமே டிவோர்ஸ் உடைவுகள் எங்கேயுமே இல்லை. என்றால் அவர்கள் அதை மிக நேர்மையாக மிக உண்மையோடு கடைபிடிக்கிறாங்க. இந்த பெரியாரியம் பேசுகின்ற நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன். புலம்பெயர்ந்த சூழல் இலங்கையில இந்தியாவில பேசுற மொழிபெயர் வந்து தங்களோட சொந்த வாழ்க்கையிலே நேர்மை இல்லை, சொந்த உறவுகளுக்கு நேர்மை இல்லை. பரஸ்பரம் ஆணும் பொண்ணும் இதைத்தான் செய்யறாங்க. அப்ப என்ன நடக்குதுன்றா குடும்பம் உடையுது, உறவு உடையுது, காதல் உடையுது. அடுத்து இல்ல பெரியார் வந்து பல்வேறு பெரியார் வந்து இலங்கையில எல்லாம் இலங்கை இருக்கிறார் வெளிப்பட்டு இலங்கையில 1932 இலங்கை போறார், நாவலப்பட்டிக்கு போறார், கட்டனுக்கு போறார், யாழ்ப்பாணம் போறார், கொழும்புலாம் போறார். பல்வேறு சொற்பொழிவுகளுக்காக தனிய புத்தகமாக இருக்குது. அந்த காலகட்டத்தில் இலங்கையிலும் தாக்கம் இருக்கு, பெரியாருடைய தாக்கம் இருந்திருக்கு. இந்த பெரியாருடைய தாக்கம் இலங்கையில என்னுடைய தந்தையார் வந்து அவரும் திராவிடர் கழகத்தை சேர்ந்தவர். அவருக்கு பாரிய கடவுள் நம்பிக்கை என்று இல்லை. ஆனால் நித்திரைக்கு போகும் போது அப்படியே பிள்ளையாரே என்று நித்திரைக்கு போற ஒரு பழக்கம் ஒன்று இருக்குது. ஆனால் இவர்கள் எல்லாருமே பெரியார்ல வந்து மிக நம்பிக்கை வைத்தவர்கள். அவர் சீதனங்களை எதிர்த்தது, பெண்களுக்கான சம உரிமை வழங்குறது, இந்த தாக்கம் ஈழ போராட்டத்திலையும் இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? பெரியாருடைய தாக்கம் ஈழ விடுதலை போராட்டத்திலையும் இருந்ததா? இலங்கையில பெரியாருடைய தாக்கம்ன்றது வந்து நான் இப்ப எங்கட குடும்பத்தை எடுத்து பார்த்தா எனக்கு ஆச்சரியமான விஷயம். எங்க அப்பா விடுதலை வாசிப்பாரு. சின்ன வயதுல பாத்துக்கணும் விடுதலை திராவிடமணி என்ற ஒரு பத்திரிகை வந்து பாருது. எங்க அண்ணா 2 பேர் இருந்தாங்க. பெரியாரிய கோட்பாடு பெரியாரிய சிந்தனையில மிக ஆர்வமானார்கள். ஆனால் மிக தீவிரமான சமரச கட்சியாகவும் அதே நேரம் பல்வேறு சிந்தனை குழப்பவாதி அது பெரியாருடைய மூட நம்பிக்கைகள் கடவுள் எதிர்ப்புகள் இருந்தாலும் கூட முழுமையாக கடைபிடித்தார்கள் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இலங்கையினுடைய பாரம்பரியத்தை பார்த்தா ஒரு இடதுசாரி கோட்பாட்டில் தான் இலங்கை இருந்து இருக்குது. இலங்கையினுடைய ஆரம்ப கால இடதுசாரி இயக்கத்தின் கோட்பாடுகள் இடதுசாரி வளர்ச்சியில் இருந்தபடியால் பெரியாருடைய சிந்தனைகள் ஈடுபடல. ஆனா மலையகத்தில் இருந்திருக்கு. நீங்கள் இடதுசாரிய தாக்கம் இருந்தேன்னு சொல்றீங்க. ஹார்மோனாளருடைய தாக்கம் தான் கூடுதலாக நீங்க சொல்ற மொத்த இலங்கையும் சொல்றீங்க. இலங்கையில இப்ப ஒரு காலகட்டத்திலையும் ஒரு சமூகத்திலிருந்து பல்வேறு தாக்கங்கள் இருந்திருக்கு. ஆனா பெரியாருடைய தாக்கங்கள் தமிழர் பிரதேசம் வடகிழக்கு தமிழர் பிரதேசங்களை பெரிய தாக்கத்தை கொடுக்கல. ஆனால் மலையகத்துல இருந்திருக்கு. மலையகத்துல திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இளஞ்செழியன் ஒன்றவர் இருந்தவர். அவர் தீவிரமாக அதில் ஈடுபட்டிருக்கார். அந்த காலகட்டத்தில் 1940-35 அந்த திராவிட கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் இருந்திருக்குது. அதை பற்றி ஒரு புத்தகம் வந்திருக்கு. முத்துலிங்கம் என்றவர் ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார். அது அடுத்த இடதுசாரி அது விடுதலை இயக்கங்கள்ல பெருசா தாக்கத்தை கொடுத்த மாதிரி நான் அறியல. அந்த தேடலும் இருக்கல. தனிப்பட்ட வகையில பெரியாரை பற்றிய தேடல்கள் இருந்தது ஒழிய அது ஒரு சிந்தனை மரபாக அது இருக்கல. இந்தியா அளவுக்கு அல்ல தமிழ்
தமிழகம் அளவுக்கு இலங்கையில பெண் ஒடுக்குமுறைகள் அல்லது சாதி ஒடுக்குமுறைகள் இல்லாததும் அதுக்கு காரணம் நினைக்கிறீங்களா? அல்லது அதோட சாதியோடு பெண்களை பொறுத்தவரை தாய்வழி சமூகம் இலங்கையில இருந்தபடியால் அந்த பெண்களுக்கான உரிமைகளை ஒரு சுதந்திர பாதுகாப்பு தன்மை இருந்தது. அதே நேரம் இலங்கையினுடைய அரசியல் எடுத்து பார்த்தா இடதுசாரி பாரம்பரியத்தோட வந்து இருக்குது. ஒரு வலதுசாரி ஒரு இடதுசாரி என்ன பீட்டக்கிணம் அந்த காலகட்டத்திலிருந்து முதாசனம் வரைக்கும் அவர்களுடைய தாக்கம் தான் இருந்திருக்கக்கூடிய பெரியாருடைய தாக்கம் இருக்கு. ஆனா புலிகளிட்ட அந்த பெரியார் தாக்கம் கட்டாயம் இருந்திருக்கணும். ஏன்னா பெரியார் புலிகளுக்கு முழுக்க பின்புலமா இருந்தது திராவிட இயக்கம். இந்தியாவோட புலிகள் வலதுசாரியா இருந்த காலகட்டத்துல கூட குறைந்தபட்சம் இடதுசாரி எதிர்ப்பு அவங்கள்ட்ட நிறைய இருந்தது. ஆனா பெரியாரை கூட அவங்க உள்வாங்க, பெரியாருடைய முற்போக்கான சிந்தனையில் கூட அவங்க உள்வாங்கி இருந்தால் சில நேரம் மாற்றம் என்று புலிகள் ஏற்பட்டிருக்கலாம். புலிகள் இயக்கத்துல பெண்கள் கூடுதலாக போராட்டத்துக்கு வந்தாலும் இருந்ததுக்காக பெண்ணுரிமை அங்க வேணப்பட்டது என்று சொல்ல முடியாது. புலிகளிட்ட பெரியாருடைய தாக்கு பெருசா இருக்கிறதா நான் நினைக்கிறேன். சீமான் வந்து இந்த திராவிடத்துக்கு எதிராக பெரியாருக்கு எதிராக வைக்கிற இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பான உங்களுடைய நிலைப்பாடு என்ன? இது மோசம். இப்ப நான் சொன்னேன், பெரியார் வந்து பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை கொள்ளிடம். பெரியாரோட பெரியார் வந்து பல கருத்துக்கள் வந்து சில முரண்பாடான கருத்துக்கள் இருந்திருக்குது. பெரியார் நாங்க புரிஞ்சு கொள்ளணும், அன்றைய காலகட்டத்தில் சம்பவங்களின் அடிப்படையில் இருந்தால் பெரியார் கலைப்பவர் மிக உண்டை நாம் புரிஞ்சு கொள்ளணும். சீமான் மிக மோசமான ஒரு ஆள், ஒரு சந்தர்ப்பவாதி, போலியானால். ஆனால் சீமான் பெரியார் பற்றி வைக்கிற கருத்துக்கள் வந்து உண்மையான கருத்துக்கள், பெரியார் பேசிய கருத்துக்கள் தான். அதை நாங்கள் எப்படி பார்க்கணும் என்று சொன்னால், அன்றைய காலகட்டத்தில் பெரியார் ஏன் பேசினார், எந்த சூழ்நிலையில் பேசினார், எப்படி நாங்கள் அதை விமர்சனத்துக்கு உள்ளாக்கணும் ஒரு பண்புகள், ஒரு ஆரோக்கியமான பார்வை இருக்கும். அது எதிர்மறையாயும் கதைக்கலாம், நேர்முறையாயும் கதைக்கலாம். சீமான் வந்தால் குற்றச்சாட்டா வைக்கிறார். சீமான் வைக்கிறதுக்கு பின்னுக்கு ஒரு நோக்கம் இருக்கு தானே. சீமான் வந்து வெறுமனே பெரியாரை எதிர்க்கிறது மட்டும் இல்ல, அவர் அந்த திராவிட அந்த கட்டமைப்பையே எதிர்க்கிற ஒருவரா தானே இருக்கிறார். அவர் பேசுகின்ற தமிழ் தேசியத்துக்கு எதிராக திராவிடத்தை முன்னிறுத்துறார். அது ஒரு கோட்பாட்டு பிரச்சனை, ஒரு நீண்ட பிரச்சனைக்குரியது. திராவிடர் என்ற சொல் ஏன் உருவாக்கப்பட்டது, யார் உருவாக்க இந்த காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட பல்வேறு பிரச்சனை இருக்கு, அது ஆய்வுக்குரியது. அவர் தான் பார்க்கிறார் என்று கேட்டால், திராவிடம் என்ற சொல்லுக்கு தமிழ் தேசியத்தை எதிராக நிறுத்துவதற்கூடாக தண்ட அரசியலை கொண்டு வரலாம் பார்க்கிறார். தானும் திராவிடர் என்று சொன்னா அவரால் அரசியல் செய்ய முடியாது. என்ன பிரச்சனை, தென்னிந்தியாவில இருக்கிற இணைய சமூகங்கள் எல்லாத்தையும் இணைந்தது தான் திராவிடம் என்ற ஒரு கூட்டொண்டு இருக்கு. அதுக்கு எதிராக இவர் தமிழ் தேசியத்தை வந்து நிறுவ முயற்சி செய்கிறார். அப்படி நிறுவ முயற்சி செய்யக்குள்ள இவர் மிக மோசமான இனவாதத்தை பேசுகிறார். இது இவ்வளவு தூரம் ஆரோக்கியமானது தமிழ்நாட்டுக்கும் சரி அல்லது ஈழத்தமிழர்களுக்கும் சரி? இல்ல, தேசியவாதம் என்றதே ஒரு பிரச்சனைக்குரிய விஷயம் தான். இப்ப தேசியவாதம் என்றது இன தேசியத்தின் உருவாகும். மொழி தேசியம் அதுக்குள்ள பல்வேறு கூறுகள் இருந்தாலும் சீமான் பேசுறது ஒரு இன தேசியம். இப்ப அந்த தேசியம் எப்ப உருவாகும் என்று சொன்னால், பல்வேறு இனங்கள் வந்து தன்னுடைய சமூகத்தை நசுக்கக்குள்ள அந்த சமூகத்திலிருந்து எழுகின்ற எழுச்சி வந்து இனவாதமா பார்க்கப்படும். இலங்கையில என்ன சிங்கள பேரினவாதம் கொடுக்கப்பட்ட மக்கள் தமிழ் தேசியத்தில் தமிழ் மக்கள் மீது ஒடுக்குமுறைக்குள்ளாகும் போது தமிழ் தேசியம் உருவாகும். எங்க ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்படுது அந்த மக்களிடமிருந்து ஒரு தேசிய உணர்ச்சி உருவாகும். தமிழ்நாட்டில் எங்க தமிழ் மக்கள் சீமான் என்ன வைக்கிறார் என்று கேட்டால், சீமான் பல்வேறு திராவிடர் என்று சொல்லுகின்ற தெலுங்கர், மலையாளி, அடுத்தது கன்னடர், அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் சுரண்டுகிறார்கள், தமிழ் மக்களுடைய பொருளாதாரத்தை சுரண்டுகிறார்கள், வேலை வாய்ப்பை பறிக்கிறார்கள் என்ற ஒரு தேசிய உணர்வு ஏற்படுத்துகிறார். இந்த தேசிய உணர்வு கூட தமிழ் தேசியத்தை கட்டமைக்கிறார். அது இனவாதம் தான். ஆனால் அது எடுபடும் என்று கேட்டார், வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார பிரச்சனைகள், நில பற்றாக்குறை, வடநாட்டிலிருந்தும் பல்வேறு நாடுகளில் பல்வேறு பிரதேசங்களிலிருந்து தமிழ்நாட்டுக்கு நிறைய குடிபெறுறாங்க. கிட்டத்தட்ட இது எப்படி இருக்கென்றால், ஐரோப்பிய நாடுகள்ல பிரான்ஸ்ல இருந்தோ அல்லது ஜெர்மன்ல இருந்தோ அல்லது பிரித்தானியாவிலேயோ வந்த தமிழர்களை வந்து இவர்கள் வந்தேறிகளாகவும் இவர்களை வெளியேற்றணும் என்று கூறுற மாதிரி தான் சீமானுடைய பிரச்சாரங்கள் அங்க இருக்கு. நீங்கள் ஐரோப்பிய நாடுகளே தேசியவாதம் மிக கடுமையாக உருவாகி கொண்டு வெளிநாட்டில் இருக்கிறதாக, அதுக்கும் சீமான் சொல்றதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இல்லை. இன தேசியம் என்றது வந்து மிக மோசமானது. இப்ப பிரான்ஸ்ல வந்து தேசியவாதம் கடும் மோசமாக இன தேசியவாதம் உருவாகி கொண்டிருக்கு. வெளிநாட்டவர்கள் எங்களுக்கு உரிமை இல்லை, லூப்பனையும் பேசிக் கொண்டிருக்காங்க. சொல்றாங்க, வெளிநாட்டவர்கள் எங்களுக்கு எங்க சுதந்திரம் போகிறது, மக்களுடைய மிக மோசமாக
நாடு போய்கொண்டிருக்கு, பொருளாதார பங்குரோத்தா போய்கொண்டிருக்கு, சகல குறைபாடுகளுக்கு வெளிநாட்டுலாம் பிரச்சனை. ஆனால் இவ்வளவு சிக்கலான ஒரு மனிதனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க புலம்பெயர் சமூகத்திலிருந்து கணிசமான அளவினர் சீமானுடைய அந்த அரசியல் நிலைப்பாட்டை வரவேற்கிறார்கள். அதாவது ஒரு விடுதலை போராட்டத்தின் பின்னணியில இருந்து வந்த ஒரு சமூகத்துல ஒரு பிரிவினர் வந்து சீமானை தலையில வச்சு கொண்டாடுறார்கள். அவருடைய அரசியலுக்கான நிதி இங்க இருந்தான் போகுது. பாக்குறது மிகவும் ஒடுக்கப்பட்டு ஒடுக்குமுறைக்குள்ளாக்கப்பட்டு எந்த நம்பிக்கையும் இழந்த ஒரு சமூகம் ஒரு துரும்ப தேடும், நம்பிக்கையை தேடும். அப்ப சீமானை இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சீமானை ஆதரிக்கின்றவர்கள் வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு இளம் சமூகம், உணர்ச்சி கூட ஊட்டப்படுகின்ற சமூகம். அவர்கள் ஒரு சிந்தனை ரீதியாக கருத்தியல் ரீதியாக வளர்ந்தவர்கள் அல்ல. அப்ப புலம்பெயர்ந்த சூழலிலையும் அவர் ஆதரிக்கிறார்கள் பாத்தீங்கன்னா என்றால் இந்த முறையெல்லாம் இருப்பாங்க. ஒரு கருத்தியல் ரீதியாக சிந்தனை ரீதியாக வளர்ந்தவர்கள் அவர்கள் பார்க்கிறார்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வது ரெண்டு பகுதியில் இருக்க. ஒன்று உணர்வுபூர்வமாக தோற்கடிக்கப்பட்டு நிற்கதியாகப்பட்டு நமக்கு யாருமே இல்லை என்று சொல்கிற ஆட்கள் வந்து ஒரு குறைந்தபட்ச நமக்கு குரல் கொடுக்கக்கூடிய ஒரு நபராக சீமானா பாக்குறாங்க. இன்னொரு சாரால் சீமானுக்கு கூடாக பிரபாகரனையும் விடுதலை புலிகளையும் மீண்டும் மீண்டும் பேச வைப்பதற்கு கூடாக தங்களுடைய தனிப்பட்ட நலங்கள், பொருளாதார நலங்களை பேணுவதற்கான ஒரு நபராக சீமானா பயன்படுத்தலாம். ரெண்டு பகுதி இருக்கு. பெரும்பான்மையாக சீமானை பயன்படுத்தார்கள் இந்த பகுதியாக தான் இருக்கு. பொருளாதார ரீதியாக சீமானை பயன்படுத்தி கொண்டு அவருக்கு பங்களிப்பு செய்யறாங்க. இது சுயநலத்தின் அடிப்படையில் சீமானு தமிழகத்தையோ தமிழ் மக்களுக்கான உண்மையை பெற்றா கொடுக்க போறார் இல்லையே. தமிழ்நாட்டிலேயே ஒரு சட்டசபையினுடைய அங்கத்தவராக வர முடியாத சீமான் கட்சியால வந்து தமிழ் மக்களால் எந்த உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியும்? நான் நினைக்கல அப்படி எல்லாம் நடக்கும் என்று சொல்லி சீமான் வந்து தன்னுடைய பிரச்சாரங்களுக்கு பிரபாகரனும் இவருக்கு எதிரானவர், பெரியாருக்கு எதிரானவர் என்ற ஒரு புரளியை கிளப்பி இருக்கிறார். அண்மை காலத்தில் உள்ள பிரச்சனை, அண்மைய சில நாட்கள்ல ஏற்பட்டிருக்கிற பிரச்சனை வந்து இலங்கை தமிழர்களையும் அவர் குறிப்பாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனை வந்து பெரியாருக்கு எதிராக, திராவிடத்துக்கு எதிராக கொண்டு முன்னிறுத்துறார். என்ன பிரச்சனை? புலிகளை பொறுத்தவரை பெரியார் பற்றிய எந்த அக்கறையும் அவங்கள்ட்ட இருக்கல. பெரியார் பற்றிய ஒரு சிந்தனை, பெரியார் பற்றிய கருத்து முரண்பாடு எதுவுமே அவங்களுக்கு பெரியாரே பொருட்டா இருக்கல. அவைய கொண்டு அப்படி வைக்கிறது அவர்களுக்கு தனிப்பட்ட அரசியல் லாபத்துக்காக வைக்கிறார் ஒழிய. ஆனா நீங்க முதலே சொன்ன மாதிரி பார்த்த சீமானை பிரபாகரனுக்கு அறிமுகப்படுத்தி வச்சது திராவிட இயக்கங்களோட தலைவர்கள் தானே. மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்காங்க. சீமான திரைப்படத்துக்காக போனார் அல்லது தனிப்பட்ட விஜயமா போனார் சொல்லி கொண்டிருக்காங்க. இப்ப நீங்கள் ஒரு 10 வருஷத்துக்குள்ள சீமான் சொல்லுகின்ற பல்வேறு கருத்துக்கள் வெளிப்பாட்டிலிருந்து அனைத்தும் ஒரு புனைகதையாத்தான் இருக்குது. ஆமக்கரை சாப்பிட்டேன் எல்லாம் சம்பவங்களின் அடிப்படையிலான்னு சொல்றாரு. நிறைய பொய் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு ஒன்று தெரியாத பிம்பம் தேவைப்படுது. இன்னொரு சிக்கல் இருக்குல்ல தோழர், என்னென்றால் தமிழக அரசியல்வாதிகள் ஈழத்தமிழர்களை வந்து ஒரு பகடக்காயாக தொடர்ச்சியாக பயன்படுத்துற ஒரு போக்கொண்டிருக்கு தானே. முதல் இந்தியாவை எடுத்தா இந்தியா தன்னுடைய அரசியல் நலன்களுக்காக ஈழ விடுதலை போராட்டத்தை பயன்படுத்தி, அதுக்கு பிறகு வந்து அரசியல் கட்சிகளும் ஏதோ காரணங்களுக்காக இலங்கை தமிழர்களை தங்களோட அரசியல் பயன்படுத்துகிறார். இப்ப சீமானும் அதையே செய்கிறார். அப்ப இலங்கை தமிழர்களுக்கும் தமிழகத்தில் உள்ள தமிழர்களுக்குமான இந்த உறவுன்றது எப்பவுமே இவர்களால ஒரு சிக்கலாக மயப்பட்டு கொண்டு எல்லாம் இருக்கு. இது வந்து அரசியல் மாத்திரம் அல்ல, கலை இலக்கிய எல்லா தளங்களிலும் இந்தியாவுடைய சுரண்டல் அரசியல் ரீதியிலும் இருக்கு, தனிப்பட்ட ரீதியிலும் இருக்கு. காசியாவில் இருக்கிற அதிகார போட்டிகள், அரசியல் முரண்பாடுகள், தாங்கள் ஒரு கதாநாயகனாக ஒரு வல்லரசாக இருக்க வேண்டும் என்பதற்காக, இந்தியா எப்படி மேலாதிக்கமாக எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக இலங்கையை பயன்படுத்துறதுக்காக வந்து ஈழ போராட்டத்தை பயன்படுத்தி, அதே போன்று சீமான் போன்ற ஆட்கள் வந்து இலங்கையினுடைய தனிநபர்களை பயன்படுத்துறாங்க. அரசு இந்த இலக்கியவாதிகளும் கூட, பல்வேறு இலக்கியவாதிகளும் கூட தமிழ் மக்களை பயன்படுத்தி கொண்டுதான் இருக்காங்க. எங்களுடைய பலவீனம் என்றால் சொன்னார், நாங்கள் வந்து அரசியல் சமூக பொருளாதார ரீதியாக சிந்தனைகளில் இருந்து பலவீனமா இருக்க கூட நாங்கள் அவங்களை வந்து மேலானவர்களாக கருதுறோம். இலக்கியவாதிகளிடையே நான் பார்க்கிறேன். தமிழ்நாட்டினுடைய இந்த தாக்கம் என்றது இலங்கையில ஒரு அரசியல் கருத்தியலை வளர விடாத அளவுக்கு அது ஆதிக்கம் செலுத்துதா? அது எங்களுடைய பலவீனம். இப்ப நான் எங்களுடைய பலவீனம். தமிழ்நாட்டிலேயே அரசியல் ரீதியான வளர்ச்சி இல்லை. சினிமா நடிகரோ எங்களுடைய இலக்கியவாதிகளோ எங்களுடைய கலைஞர்கள்ட்ட வந்து அரசியல் பொருளாதார கருத்தில் இந்த வளர்ச்சி இல்லை. அந்த நபர்கள் நாங்கள் முன்னுதாரணமாக கொண்டு வரோம் என்று சொன்னால் எங்களுடைய வளர்ச்சி எப்படிப்பட்டது? நாங்கள் வந்து அதுக்கு அதனுடைய மிக விமர்சனத்துக்குரிய கண்டனத்துக்குரியாக நாங்கள் தான். ஏன்றால் நாங்கள் எந்த அரசியல் இலங்கையில ஒரு 30 விட 40 விட ஆயுத போராட்டம் நடைபெற்றிருக்கு. அதுக்கு முதல் ஒரு அரசியல் போராட்டம் நடந்திருக்கு. எந்த மக்கள் அங்க அரசியல் சிந்தனை மயப்படுத்தினோம்? எந்த அரசியல் மயப்படுத்தலும் இல்லை தானே. இன்றைக்கும் கூட இலங்கையில நடக்குது. ராஜேந்திரகுமார் தமிழ் பண்றார். சீமானுடைய கட்சியாக நாம் தமிழர் கட்சியாக
இருக்கலாம். அதுக்கு பிறகு இப்ப விஜய் கட்சி வந்து கொண்டிருக்கிறது வெற்றி கழகம். இது எல்லாமே வந்து திட்டமிட்ட முறையில உருவாக்கப்படுகிறதாக குறிப்பாக சொல்லப்படால் இந்திய உளவுத்துறையினுடைய ஒரு உருவாக்கமாக பார்க்கப்படுறதை பற்றின உங்களோட அபிப்பிராயம் என்ன? இல்ல, பல்வேறு அமைப்புகளுக்கு பின்னாடி இந்தியாவுடைய பல்வேறு அமைப்புகளின் உருவாக்கத்துக்கு பின்னால இந்தியாவுடைய உலக அமைப்புகள் இருக்கும். அதுக்கு ஒரு நலன்கள் இருக்கும். சில அமைப்புகள் உருவாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தங்களுடைய நலன்களுக்கு அந்த அரசியல் கட்சிகளை அமைப்புகளை பயன்படுத்துகிற போக்குகள் இருக்குது. அதே நேரம் சினிமாவில் இருக்கின்ற நபர்கள் தங்களுடைய சினிமாவில் இருந்து புறப்பட்ட தங்களுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும் வருமான வரி ஏய்ப்பிலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காகவும் தங்களுடைய செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக அரசியல் ஈடுபாடுகின்ற போக்கொண்டு இருக்கு. அவர்கள் எப்பவுமே வந்து மத்தியில் எந்த அரசு இருக்கோ அதைத்தான் சார்ந்து போவார்கள் என்ற ரஜினி மாதிரி. அடுத்தது இவங்களுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது. நடிகர் எல்லாம் முதலமைச்சர் ஆகலாம் என்ற ஒரு ஆசை இருக்குது. எம்.ஜி. ராமச்சந்திரன், ஜெயலலிதா வந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர்கள். அவர் அரசியல் பாரம்பரியத்தில் வந்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசியல் பாசறையில் அதுக்குள்ள இருந்து அந்த அரசியல் கூட வந்தவன் முதலமைச்சர் ஆனவர். திடீரென ரஜினிகாந்த் மாதிரி சிவாஜி மாதிரி கட்சி தொடங்கி வர முடியாது யாரும். சீமானுடைய நாம் தமிழர் கட்சிக்கு எதிரானது கூட அவ்வளவு தூரம் ஆதாரம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இவர்களுக்கு உளவுத்துறையோட நான் நினைக்கிறேன். நான் உளவுத்துறை கட்சிகளுடைய ஒரு கட்சிக்கு எதிராக வரும்போது எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற அடிப்படையில் வந்து சீமானுக்கு சில கட்சிகள் பயன்படுத்த டிஎம்கேக்கு எதிராக வரக்குள்ள டிஎம்கேக்கு எதிரான கட்சிகள் அவருக்கு பண உதவி செய்யலாம், ஆதரவு கொடுக்கலாம். இதோட எதிரிக்கு எதிரான நண்பன் என்ற கோட்பாட்டில் வாருது. ஆனா சீமானுக்கு பின்னால பெரிய உளவு ஸ்தாபனம் இயங்குது என்று சொல்றது வந்து குற்றச்சாட்டை வந்து நான் பெருசாக கவனத்தில் எடுக்கணும் கேட்டால் அதுக்கு எந்த நிறுவனமும் இல்லை. ஆனால் சில இப்ப இதா செய்யலாம் என்று கேட்டால் பயன்படுத்தலாம். தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்தியாவில் புலிகள். ஆனா பிரபாகரனுடைய கொடிகளையும் பிரபாகரனுடைய படங்களை வைத்துக் கொண்டு கடும் பிரச்சாரம் செய்து மத்திய அரசும் இந்த நடவடிக்கை எடுக்கல, தமிழ்நாடு அரசும் கூட இந்த நடவடிக்கை எடுக்கல. அப்ப அதுக்கு பின்னால பல்வேறு அரசியல் காரணங்கள் இருக்கலாம். பிரபாகரன் துவாரகா வாரா, மதிவதனி வாரா, பிரபாகரன் வாரார் என்ற விஷயத்தை வெளியில கொண்டதிலையும் சீமானுடைய பங்கு மிக முக்கியமானது என்று சொல்லி பிரபாகரனுடைய புறாமகன் டென்மார்க்ல இருந்து ஒரு கருத்தை அண்மையில வெளியிட்டிருந்தார். தன்னுடைய சித்தியார், அதாவது அருணா மதிவதனுடைய சகோதரியை சீமான் மூளைச்சலவை செய்து துவாரகா வாரா என்ற அந்த நேர்காணலை கொடுக்க வைத்திருக்கிறார் என்றெல்லாம் இப்பொழுது குற்றஞ்சாட்டி இருக்கிறார்கள். அப்படி பார்க்கின்ற பொழுது இது ஒரு பெரிய ஒரு திட்டமிட்ட ஒரு சதி ஒன்றும் நடந்திருக்கிறதாகத்தான் பார்க்கப்படுது இல்லையா? இதுல சதிகள், அரசியல் சதிகள், சதுரங்க விளையாட்டுகள் என்றதுக்கு எதுவுமே இதான் பணம், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. பிரபாகரன் உயிரோடு இருப்பதற்கு என்பதற்கூடாக பல்வேறு விடயங்களை சாதிக்கலாம். பல்வேறு நபர்களுடைய புலம்பெயர்ந்த நாடுகள்ல உள்ள புலிகளுக்கு அல்லது புலிகளை சொல்லி காசு பணம் சேர்த்தவர்களுக்கு அதில் ஒரு பொருளாதார நிலம் இருக்கு. ஆனால் இந்திய அரசுக்கு, இலங்கை அரசுகளுக்கு இதுல வேறு ஒரு நலனும் இருக்குத்தானே. இந்திய அரசுகள் இதுல எந்த அளவுக்கு அக்கறை செலுத்திருக்க முடியும் நான் நினைக்கிறேன். என்றால் அவர்கள் பிரபாகரன் இறந்தது என்று டிக்ளேர் பண்ணிட்டாங்க. எல்லா பேருக்கும் தெரியும். உயிரோடு இருக்குன்னு சொல்வதற்கு கூட நான் நினைக்கல. இது வந்து பொருளாதார நிலம் அவங்க மௌனமா இருப்பாங்க. இது உயிரோடு இருக்கிற அரசு பின்னால வந்து இந்தியாவோ இல்லாட்டி இலங்கையினுடைய உளவு ஸ்தாபனங்களோ ஊக்கப்படுத்து அதை வந்து அவர்களெல்லாம் இதை உற்பத்தி பண்ணியிருப்பார்கள் என்று இல்லை. இந்த கருத்து இந்த தவறான செய்திகளை வெளியில பரம்ப விடுறது கூட ஒரு எதிர்ப்புரட்சிகர நடவடிக்கை தானே. அதுக்கு சாதகமா இருந்திருப்பாங்க. இதை பயன்படுத்துவாங்க அவங்க. அவர்கள் ஒவ்வொரு அவர்கள் கருத்துக்கள செயற்பாடுகளை வந்து தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் இதை உருவாக்குகின்றவர்கள் இந்த துவாரகா போன்ற பிரபாகரன் உயிரோடு இருக்கின்ற பொருளாதார நலன்களின் அடிப்படையில் இதை உருவாக்குறாங்க. தங்களை பொருளாதார தக்க வச்சு கொள்வதற்கும் ஐரோப்பா எடுத்து பார்த்தால் புலம்பெயர்ந்த சூழல்ல வந்து முழுப்பெருந்தையும் பிரபாகரன் இல்லைன்னு சொல்லி பிரபாகரன் இருக்கின்ற சொல்ற நபர்களுக்கே தெரியும். ஆனால் ஏன் அவர்கள் பிரபாகரன் இருக்கிறார்கள் என்று சொல்றாங்க மற்றவர்களுடைய நெருக்கடியான. இந்த நீண்ட உரையாடல நாங்கள் பெரியார்ல துவங்கி பிரபாகரன் வரை பல்வேறு அரசியல் பிரச்சனைகளையும் ஆராய்ந்திருக்கிறோம். நாங்கள் மற்றொரு கலந்துரையாடலில் தொடர்ந்து சமூக மாற்றங்கள், அரசியல் சூழல்ல ஏற்படுகின்ற மாற்றங்கள் பற்றி விவாதங்கள் அல்லது கலந்துரையாடல் நடத்துவோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி நம்மளுடைய இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. என்னுடைய இந்த கருத்துக்கள் முழுக்க வந்து என்னுடைய இதுல இருந்து தான் கதைக்கிறேன். அப்ப இதுல வந்து குறிப்புகள் பெரியார் பற்றிய இருக்கலாம் என்றால் இந்த தயாரிப்பு இல்லாமல் கதைச்சினா கடந்த எதிர்காலத்துல பார்ப்போம். நிச்சயமாக. நன்றி. நன்றி.